ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம வந்து பார்ட் 2 வீடியோக்கு வந்திருக்கோம். டேப்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 5 முக்கியமான கேள்விகளை பார்த்தோம். இப்போ 6வது ஒரு முக்கியமான கேள்வி. எனக்கு 60,000 சம்பளம் நான் வாங்குகிறேன். 50% பென்ஷன்னா எனக்கு 30,000 வரணும். ஆனால் நான் சிபிஎஸ்சில் வெறும் 9 வருஷம் தான் இருக்கேன். எனக்கு ஏன் முழுசாக 30,000 பென்ஷன் கொடுக்கக்கூடாது? ஏன் சிபிஎஸ் கணக்கை உள்ளே இழுக்கணும்? ஸோ இங்கே கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி. ஏன் இந்த மாதிரி சிபிஎஸ் கணக்கை உள்ளே இழுக்கிறாங்கன்னா, அரசாங்கம் ஒன்றும் கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை இலவச நிதி வழங்குகிற அமைப்போ கிடையாது. இந்த டேப்ஸ் திட்டத்தோட அடிப்படை ஆதாரமே உங்களுடைய சிபிஎஸ் கணக்கு தொகை தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஏபிஎஸ் இது எது மூலமாக செயல்பட போகுதுன்னா சிபிஎஸ் மூலமாக தான் செயல்பட போகுது. நீங்கள் வெறும் 9 வருஷம் வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் சிபிஎஸ் கணக்கில் ரொம்ப கம்மி காசு தான் சேர்ந்துருக்கும். உதாரணமாக ஒரு 4லேருந்து 5 லட்சம் தான் சேர்ந்துருக்கும். ஆனால் உங்களுக்கு மாதம் 30,000 பென்ஷன் கொடுத்தா வருஷத்துக்கு 3,60,000 தேவைப்படும். அப்போது நீங்கள் சேர்த்து வச்ச பணம் ஒரே வருஷத்தில் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த 20 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க அரசாங்கத்துக்கு பெரிய நிதி பற்றாக்குறையே ஏற்படும். அதனால தான் உங்கள் பென்ஷன் என்பது உங்களது பணிக்காலத்தின் அளவுக்கு ஏற்ப ப்ரோ ரேட்டா பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பணிக்காலத்தின் அளவுக்கு ஏற்ப குறைத்து தான் கணக்கிடப்படும். 9 வருஷ சர்வீஸ் உள்ளவங்களுக்கு முழு 50% கிடைக்காது. அப்படி கணக்கிடும்போது காசு ரொம்ப கம்மியாக வந்தால் அதை ஈடுகட்ட தான் நான் முன்னாடி சொன்ன அந்த சிறப்பு ஓய்வூதிய சிறப்பு கருணை ஓய்வூதியம் மினிமம் பென்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அரசாங்கம் உங்களை காப்பாற்றும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். 7வது கேள்வி ஒரு மிக முக்கியமான யதார்த்தமான கேள்வி இது. ஒரு சத்துணவு ஊழியரோ அங்கன்வாடி ஊழியரோ 35 வருஷமாக வேலை செய்கிறாங்க. அதில் 26 வருஷம் சிபிஎஸ் பிடிக்காத தொகுப்பு ஊதியத்தில் இருக்கிறாங்க. பதவி உயர்வு கிடச்சி வெறும் 9 வருஷம்தான் அலுவலராக சிபிஎஸ்சில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 50% முழு பென்ஷன் கிடைக்குமா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய வாழ்வாதார புள்ளி தான் இது. அதாவது இவங்களுக்கு நேரடியாக 50% முழு ஓய்வூதியம் கிடைக்காது. ஏன்னா அரசு விதிமுறைப்படி 50% முழு பென்ஷன் வாங்கணும்னா 30 ஆண்டுகள் தகுதியான பணிக்காலம் ரெகுலர் சர்வீஸ் இருக்கணும். இவங்க தொகுப்பூதியத்தில் இருந்த 26 வருடங்கள் முழுமையாக தொகுப்பு ஊதியத்தில் இருந்த 26 வருஷங்கள் முழுமையாக ஓய்வூதியத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இவங்க சிபிஎஸ் பிடித்த வழக்கமான அரசு பணியில் இருந்தது வெறும் 9 ஆண்டுகள் மட்டும்தான். அதனால் இவங்களுக்கு அந்த 9 வருட காலத்துக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ரேட்டா பேசிஸ் பென்ஷன் கணக்கிடப்படும். அப்படி கணக்கிடும்போது பென்ஷன் தொகை ரொம்ப குறைவாக வந்துச்சுன்னா இவங்கள அரசு கைவிடாது. இவங்களுக்கு புதிய டேப்ஸ் திட்டத்தில் உள்ள இந்த சிறப்பு கருணை ஓய்வூதியம் மினிமம் கேரண்டீட் பென்ஷன் மூலமாக ஒரு கௌரவமான குறைஞ்சபட்ச பென்ஷன் தொகை ஃபிக்ஸ் செய்யப்பட்டு வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு வழங்கப்படும். அடுத்து நம்ம பார்க்குறது 8வது கேள்வி. என்னப்பா லாஜிக் இது? அதாவது 9 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் நடுவில் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? ஒரு வருஷம் கம்மியாக இருந்தால் பென்ஷனே மாறிடுமா? இப்போ 9 வருஷம் 8 மாதம் செய்கிறாங்க, 4 மாதம் தான் கம்மியாக இருக்குது. 9 வருஷம் 10 மாதம் செய்கிறாங்க, 9 வருஷம் 11 மாதம் செய்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 1 மாதம் 2 மாதம் 4 மாதம் 5 மாதம் தானே கம்மியாக இருக்குது. அப்போ அது அந்த அந்த 1 மாதம் 1 வருஷம் கேப் எல்லாம் வந்து பென்ஷனே மாற்றிடுமா அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி 1 வருஷம் சாதாரண விஷயமே இல்லை. தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகள் படி தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸில் 9 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான எல்லையே இருக்குது. விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஊழியர் பென்ஷன் வாங்க தகுதியானவரா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற குறைஞ்சபட்ச தகுதி காலமே 10 ஆண்டுகள் தான். குறைஞ்சபட்ச தகுதி காலமே எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள். அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் 10 ஆண்டுகள்னு சொல்லிட்டு. அப்போ 10 ஆண்டுகள் இருந்தால் தான் நீங்கள் சட்டப்படி முறையான ஓய்வூதியதாரர், ரெகுலர் பென்ஷனர். உங்கள் பணிக்கால ஃபார்முலா அப்போ தான் வேலை செய்யும். அப்படி தான் வேலை செய்யும். 9 வருஷம் இருந்தால் நீங்கள் பென்ஷன் வாங்குகிற தகுதியையே இழக்கிறீங்க. சட்டப்படி உங்களுக்கு பென்ஷனே கிடையாது. வெறும் பணிக்கொடை கொடுத்து கணக்கை முடிச்சிடணும்.
ஆனால் இந்த டாப்ஸ் திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற சிறப்பு கருணை ஓய்வூதியம் என்ன செய்யுதுன்னா, இந்த 10 வருஷ விதியால் பாதிக்கப்படுற நம்ம அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களை காப்பாற்றுறதுக்காக 10 வருஷத்துக்கு கம்மியாக சர்வீஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க ஒரு ஸ்பெஷல் வழியை உருவாக்கியிருக்கு. இதுதான் அந்த ஒரு வருஷ வித்தியாசத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசாங்கத்தோடைய சட்ட ரகசியம். அடுத்தது 9வது கேள்வி. கடைசியாக நம்ம 2 கேள்வி பார்க்க வேண்டியிருக்கு. இதில் 9வது கேள்வி. ஓய்வு பெறும் வயதை 60லேருந்து 62 உயர்த்த போகிறதா ஒரு பேச்சு ஓடுதே. அப்படி உயர்த்தினா என்ன நடக்கும்? லாபமா நஷ்டமா? இதையும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் 2ஆக பிரித்து பார்த்தாகணும். அரசாங்கத்துக்கு இப்போதைக்கு இருக்கிற பெரிய நிதி நெருக்கடியிலேருந்து ஒரு தற்காலிக நிம்மதி கிடைக்கும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு யாரும் ரிட்டையர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பல கோடி ரூபாய் சிபிஎஸ் செட்டில்மெண்ட் கிராஜுவிட்டி பணத்தை அரசு இப்போதைக்கு கொடுக்க தேவையில்ல. டாப்ஸ் திட்டத்தை முழுமையாக ரெடி பண்ண அரசுக்கு கூடுதல் கால அவகாசமும் கிடைக்கும். ஆனால் இதோட மறுபக்கம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. 2 வருஷத்துக்கு புதுசாக எந்த காலி பணியிடங்களும் உருவாகாது. இதனால் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்காக இரவும் பகலும் படிச்சுட்டு இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைங்க லட்சக்கணக்கில் வேலை தேடுற இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றமும் கொந்தளிப்பும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஊழியர்களுடைய பதவி உயர்வும் 2 வருஷம் தேங்கி போயிடும். ஸோ அரசு ஊழியர்களோ சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களோ யாராக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கேள்விகள் எல்லாம் அரசாங்கத்தோடைய நிதி கணக்குகளுக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி மட்டும் பார்த்துருவோம். எல்லா கணக்குமே சரிதான். ஆனால் இந்த டாப்ஸ் பென்ஷன் திட்டத்தில் குடும்ப ஓய்வூதியம் இருக்கா? ஒருவேளை ஊழியருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு பென்ஷன் கிடைக்குமா? இல்லை சிபிஎஸ் பணம் மாதிரி நம்ம சேர்த்த காசை மொத்தமாக கொடுத்துட்டு கணக்கை முடிச்சிருவாங்களா? இந்த மெகா வீடியோவுடைய மிக முக்கியமான கேள்வியே இதுதான். உணர்வுபூர்வமான கேள்விக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது நம்ம குடும்பத்துக்காக தான். நம்ம இல்லாதப்போ நம்ம குடும்பத்தோடைய பாதுகாப்பு என்னங்கிறது தான் இந்த 10வது கேள்வி. டாப்ஸ் திட்டத்தில் குடும்ப ஓய்வூதியம் அதாவது ஃபேமிலி பென்ஷன் நிச்சயமாக உண்டு. இதோட கணக்கு எப்படி வரும்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் மாதிரியே இந்த டாப்ஸ் திட்டத்தில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய வாரிசுதாரருக்கு மனைவி இல்லை தகுதியான கணவர் அல்லது பிள்ளைகளுக்கு விதிமுறைகள் படி குடும்ப ஓய்வூதியம் ஃபேமிலி பென்ஷன் மாதம் மாதம் தொடர்ந்து வழங்கப்படும். இதில் சிபிஎஸ் மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் மீதி இவ்வளோ காசு தான் இருக்குது, இதை மொத்தமாக வாங்கிட்டு போயிடுங்க, இனிமேல் பென்ஷன் கிடையாதுன்னு அரசு சொல்ல மாட்டாங்க. ஊழியர் வாங்கின பென்ஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பெர்சன்டேஜ் குடும்ப பென்ஷனாக வாழ்நாள் முழுக்க அவங்க குடும்பத்துக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது டாப்ஸ் பென்ஷன் திட்டமே எனக்கு வேணாம் ஆப்ட் அவுட் பண்ணி உங்கள் சிபிஎஸ் மொத்த பணத்தையும் ஒரே தொகையாக லம்சமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்துக்கோ அரசாங்கத்திலேருந்து ஒரு பைசா கூட குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் மொத்த பணத்தையும் வாங்கி கணக்கு முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு. அதனால் எனக்கு அப்புறமும் என் குடும்பத்துக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி அதாவது மாதாந்திர பென்ஷன் பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டாப்ஸ் திட்டத்தோட குடும்ப ஓய்வூதிய அம்சம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ உங்களுடைய சூழ்நிலை என்ன? நீங்கள் மொத்த பணமாக வாங்க போகிறீங்களா இல்லை டாப்ஸ் பென்ஷனை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசு ஊழியர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.